கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சில் தமிழ்நாடு என்கிற அமைப்பு நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் மிக அருமையாக பேசிவிட்டு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படுகின்ற திருச்சி சிவா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தகைய நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் அக்கௌண்டபிலிட்டி இந்த லெஜிஸ்லேச்சர் என்கின்ற தலைப்பிலே பேசி செல்கின்ற நாராயணன் திருப்பதி அவர்களுக்கும் சுதர்சன் நாச்சியப்பன் எம்பி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும், இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை 50 ஆண்டுகளாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பிற்கு தலைவராக இருக்கின்ற செல்வகுமார் அவர்களையும், செயலாளர் புஷ்பவனர் அவர்களையும் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் நான் மனதார வணங்கி உங்கள் அனைவரையும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டமன்றம் மக்களுக்கு என்ன செய்தது என்பதை விட மக்களுக்கு செய்வதற்கு போதிய அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு இருக்கின்றனவா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதிகாரம் இல்லாத எந்த ஒரு பதவியும் பொதுமக்களுக்கு அதிக அளவில் செய்ய முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தோற்றுவித்தவர்கள் ஆங்கிலேய பாராளுமன்ற நடைமுறையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆங்கிலேய பாராளுமன்றத்தை போல் அல்லாமல் இந்திய பாராளுமன்றத்தையும் மாநில சட்டமன்றங்களையும் அமைத்தார்கள். இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே 3 பிரிவுகள், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் ஆகிய 3 பிரிவுகளையும் வைத்து ஒன்றை ஒன்று மிஞ்சும் வகையில் இல்லாத வகையிலே இறையாண்மை இல்லாத, எதுக்கும் தனிப்பட்ட ஒரு இறையாண்மை கிடையாது. பார்லிமெண்ட்டு கூட சுப்ரீம் பட் வித் சம் லிமிட்டேஷன்ஸ். இத்தகைய ஒரு முயற்சிக்காகவே நான் தென்னையிலிருந்து என்னால் முடிந்தவரை சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் போல, நாராயணன் திருப்பதி அவர்களைப் போல என்னால் அதிக அளவு பேச முடியுமா என்பது தெரியவில்லை. ஆனாலும் கலைஞர் ஆட்சியிலே 2006லேருந்து 2011 வரைக்கும் சட்டமன்ற செயலராக பணிபுரிந்த ஒரே காரணத்திற்காகவும், ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டப்பேரவையிலே பணிபுரிந்ததன் காரணமாக சட்டமன்ற நடைமுறைகளை நாம் நன்றாக அறிய முடியும். சட்டமன்றத்தினுடைய நடைமுறைகள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் கொண்டு வரப்பட்டது. தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷால் பி ரெஸ்பான்சிபிள், கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிமார்கள். திருச்சி சிவா அவர்கள் கூட சொன்னார்கள், எக்ஸிக்யூட்டிவ்க்கும் அசம்பிளிக்கும் ரொம்ப நெருக்கமானது ஒன்று. சட்டமன்றத்திலே உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை கொடுத்தால் அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டமன்றத்திலே வினாக்கள் கேட்பது, வினாக்கள் நேரம் மிக மிக முக்கியம். ஒரு பட்டியல் போடுவார்கள். ஃபஸ்ட்டு அசம்பிளியில் ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேள்வி நேரம் தான். ஒரு பெரிய பட்டியல் போடுவாங்க. அந்த பட்டியலில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது மாநிலத்தினுடைய எல்லா இடத்திலும் இருந்தும் அந்த சட்டசபைக்குரிய பதில் வரும். அந்த பதிலை எந்த அமைச்சரும் சொல்லலாம். சப்போஸ் இப்பொழுதைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை, குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் இங்கே சென்னையிலே இல்லை என்றால் வேறு ஒரு அமைச்சர் செய்யலாம். இப்படி மக்களுக்கான பொறுப்பினை ஏற்று நடத்துவதற்கு கூட்டு பொறுப்பு மிக அவசியமாகிறது. இன்னொன்று லா மேக்கிங் பாடி, சட்டமன்ற லா மேக்கிங் பாடி. இந்த சட்டத்தை அவர்கள் புதிதாக உருவாக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம், இருக்கின்ற சட்டத்தையே திருத்தி அமைக்கலாம். இத்தகைய பணியை செய்யக்கூடிய ஒரே அமைப்பு சட்டமன்றம்தான். இதை அரசோ நீதிமன்றமோ செய்ய முடியாது. இதற்கு காரணம் என்னவென்றால், சப்போஸ் சட்டமன்றத்திலே சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டு ஆளுநருடைய கையொப்பத்துக்கு செல்லுகிறது. அவ்வாறு செல்லும் பொழுது ஆளுநர் என்ன செய்வார், இந்த சட்டம் எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்கலாம். விளக்கம் கேட்டால்
அதற்குரிய பதிலை ரெண்டாவது ட்ரிப் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். இரண்டாவது முறையாக சட்டப்பேரவையில் சட்டம் ஒரே சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன் விதிப்படி அவர் அதில் கையெழுத்து போடணும். ஆனால் ஆளுநர் என்ன செய்யலாம், இது எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடலாம். குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா அந்த சட்டத்துக்கு எவ்வளோ நாள் வரணுங்கிற வாய்ப்பே கிடையாது. இந்த பேரவை முடிந்து போய்விட்டால் அந்த சட்டமும் காலாவதி ஆகிவிடும். ஆக சட்டமன்றம் இயற்றும் சட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு உகந்ததாக இருந்தாலும் கூட அது இயற்றப்படுமா என்கின்ற வினாவும் சட்டப்பேரவையில் இருக்கின்றது. இன்னொன்று, சட்டமன்றத்தில் இயற்றப்படும் சட்டங்கள் எல்லாமே பப்ளிக் மைண்டட் சட்டம்தான். இந்த சட்டம்தான் பொதுமக்களுக்கு அடிப்படை உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் கொடுக்கக்கூடியது. சட்டப்பேரவை இயற்றி அது நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது கோர்ட் ஆஃப் லா ஆர்டிகிள் 232 226 உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அந்த சட்டத்தின் மீது ஒரு தீர்ப்பை அளிக்கும் பொழுது இட் இஸ் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஒரே ஒரு காரணம், இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு சொல்லதாக இருந்தால் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் அந்த சட்டம் செல்லாது என்று சொல்லலாம். மீது எந்த வகையிலும் அது சொல்ல முடியாது. நம்முடைய கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட்டு இல்லை, குவாசி ஃபெடரல். ஃபெடரல் கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் முழு சுயாட்சி இருக்கும் அந்த ஆட்சிக்கு. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட், கலிஃபோர்னியாவில் காட்டு தீ பிடித்தாலும் பெரிய வெள்ளம் வந்தாலும் அங்கே அந்த மாகாணத்திற்கு உரிய நிதி உரிய அதிகாரம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. தாமிரபரணி தண்ணி மக்களுக்கு அடித்து போச்சுன்னா யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் மாநில அரசுக்கு நிதி தேவைப்படுது. அப்போது அதை ஒன்றிய அரசிட்ட தான் கெஞ்ச வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. அரசியல் அமைப்பு திட்டத்தில் 3 பிரிவாக ஒரு அதிகார பகிர்வுகளை கொண்டார்கள். யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அண்டு ஸ்டேட் லிஸ்ட் என்று. யூனியன் லிஸ்ட்டில் உள்ள இனங்களுக்கு எல்லாம் யூனியன் பாராளுமன்றம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாநிலமும் எழுதலாம், பாராளுமன்றமும் சட்டம் இயற்றலாம். ஸ்டேட் லிஸ்ட்டில் மாநிலங்கள் மட்டும்தான் எடுக்கலாம். ஆனால் பாராளுமன்றம் என்ன செய்யலாம், விதி இருக்குது ஆர்டிகிள் 248. சட்ட பேரவையில் கட்டுப்பாட்டில் வருகின்ற ஸ்டேட் லிஸ்ட் அதிகாரங்களை நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம். இன்சிடென்ட் கண்டிஷன்ஸ். ஸ்டேட் லிஸ்ட்டில் உள்ள அதிகார சட்டங்களை எடுத்துக்கொண்டு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த மாநிலத்துடைய உரிமைகள் பதிக்கப்படுகின்றன. உதாரணமாக 42 அமெண்ட்மெண்ட்டில் 1977 என்ன பண்ணாங்கன்னா, எஜுகேஷன் அண்டு மெடிக்கல் எஜுகேஷன் ரெண்டையும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு போய் பார்லமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதனால் என்ன ஆகிப்போச்சு, எம்பிபிஎஸ் எல்லாமே நீட் தேர்வில் வந்துச்சு. எம்பிபிஎஸ் எல்லாமே நீட் தேர்வில் வரும்பொழுது மாநில கொஞ்சம் தள்ளி கொடுங்க. மாநில கல்வியினுடைய அமைப்பையே மாற்றக்கூடிய வகையில் அந்த கல்வி திட்டம் போயிடுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் எங்களுடைய நியூ எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் பின்பற்றினால்தான் உங்களுக்கு நாங்கள் நிதி கொடுப்போங்கிறாங்க. அப்போது மாநிலத்தில் ஆண்டாண்டு காலமாக வளர்ந்து வரும் கல்வி திட்டமே ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் வேறு லெவலில் கொண்டு போகும் பொழுது மாநிலத்துடைய உரிமை பாதிக்கப்படுது. இன்னொன்று சொன்னாங்க, நடைமுறை. திருச்சி சிவா கூட சொன்னாங்க, நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து நிறையா கேட்போம், அப்போ கவர்மெண்ட்டில் சில விவரங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. உதாரணமாக கொஸ்டின் கேட்டிங்கன்னா,
அந்த கொஸ்டினில் உள்ள வினாவை அமைச்சர் வந்து பரிசீலிக்கலாம் என்று சொன்னால் அது ஒரு கமிட்டிக்கு போகும். தமிழ்நாடு சட்டசபையில் 12 கமிட்டி இருக்குது. சட்டம் இயற்றுவது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த சட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துகிறார்கள் என்று சொல்வதற்கு 12 கமிட்டி இருக்குது. ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு நான் பரிசீலிக்கப்படும் சொன்னால் அது திரும்ப ஒரு அஷூரன்ஸ் கமிட்டி உறுதிமொழி குழுவில் வரும். நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், நிறைய மாவட்டங்களில் டூர் அடிப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போய் மாநிலங்களில் அது அந்த அஷூரன்ஸை நிறைவேற்றப்படுகிறான்னு சொன்னால் அது வரைக்கும் அது நிற்கும். இன்னொன்று, இதை தாண்டி கொஸ்டின் அவருக்கு தாண்டி உடனே 0 ஹவர்னு ஒன்று வரும், ஒரு அரை மணி நேரம். அதில் வந்து இப்போ வந்து நடந்துச்சா பாலியல் கொடுமை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில், இது எல்லாமே கொஸ்டின் அவர் முடிஞ்ச உடனே அதை எழுப்புவாங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் விதி 55 கொண்டு வருவாங்க. ஸோ இது எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களின் பிரச்சனையை கொண்டு செல்வதற்கு முழுக்க வாய்ப்பளிக்கப்படுகிறது. இதை வந்து விசாரித்து அரசு பதில் சொல்லும். சரி, இது முடிஞ்ச உடனே அரசினர் சட்ட முன்வடிவு, அதில் ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில். இப்போ நீங்கள் ஒரு நல்ல நாடாளுமன்ற திருச்சி சிவா பண்ணுற ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் அரசினர் கொண்டு வரும் சட்ட முன்வடிவு போன்று தனியாருடைய ஒரு இது அசம்பிளியில் தாக்கல் பண்ணலாம். அதான் ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில்லு. அப்படி பண்ணும் பொழுது அரசு என்ன செய்யும், அது நல்ல விஷயமாக இருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை தன்னுடைய அரசினர் பில்லாக மாற்றிக்கொண்டு அதை மக்களுக்கு செயல்படுத்தும். நிறைய அரசினர் பில் வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் வந்து வராததுக்கு காரணமே நல்ல விஷயத்தை அரசினர் தீர்மானமாக கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் காரணம். அதற்கப்புறம் தீர்மானங்களில் நிறையா பேச முடியும். ஒரு உறுப்பினர் இன்னொன்று சட்டசபையில் பேசும்பொழுது அந்த உறுப்பினருக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவர் எதையும் பேசலாம், அவதூறு வழக்கு பேசலாம், அங்கே இங்கே பேசலாம். நீங்கள் பப்ளிக்கில் பேசினா பிடிச்சி உள்ளதூக்கி போட்டுருவான், நீதிமன்றத்தில் பேசினா உள்ளதூக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல் ஃப்ரீடம் ஒரு உறுப்பினருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஒன்றே ஒன்று தவிர கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது, எவனையும் பிடிச்சி அடிக்கக்கூடாது, மண்டையை உடைக்கக்கூடாது. மீதி எல்லாம் உண்டு. நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போனீங்கன்னா அதுக்கு பேசலாம். நான் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்பொழுது என்ன பண்ணேன்னா, அவர் 9:30 மணின்னா 9 மணிக்கு வந்து நிற்பார் அசம்பிளியில், ஸ்பீக்கர் ஆஃபீஸில். எல்லா உறுப்பினர்களும் அங்கே வருவாங்க. சார் இந்த கேள்வி வந்திருக்கு, எங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கேள்விக்கு 2 துணைவனாக கேட்க முடியும். திருச்சி மாநாட்டில் ஒரு மேம்பாலம் கட்ட முடியுமான்னு சொல்லி இங்கே போடலாம், ஆனால் துணைவனாக யாரையும் கேட்கலாம். எங்கள் ஊரில் அப்படி இல்லைம்பாங்க. ஸோ எல்லா தகவலும் சொல்லும் பொழுது அக்கௌண்டபிலிட்டி அதில் வந்துடுது, செஞ்சு ஆகணும். அப்போது இதுக்கு சட்டம் வேணும். இந்த 3 இனங்களில் உள்ள சட்டங்களும் வரும்பொழுது சட்டப்பேரவைக்கு உரிய அதிகாரம் இல்லை. ஏன்னா சட்டமன்றத்தினுடைய எல்லை வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளதான். இந்த மாநிலத்துக்கு வெளியே தாண்டி யாரும் கேள்வி கேட்க முடியாது, எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ரெண்டாவது, இந்த சட்டமன்றத்தினுடைய அதிகாரம், அதனுடைய நிதி பொறுப்பை பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் தான் வரவு செலவு திட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். பட்ஜெட் மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த செலவினமும் அங்கே வரும். நீ புக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் நிறையா ஒரு இதாக கொடுப்பாங்க. அந்த மஞ்சள் புக்கு கொடுப்பாங்க, எம்எல்ஏக்கெலாம் அப்படி தான் கேட்பாங்க, ஒரு மஞ்சள் புக்கு எடுங்க, அது கொடுங்க, எனக்கு வரலாம்பாங்க. எல்லா விவரங்களும் அதில் அடைக்கப்பட்டு ஒரு புஸ்தக வழியில் அவங்க படிப்பாங்க பட்ஜெட்டை. அப்படி படிக்கும் பொழுது அதில் உள்ள திட்டங்களை பற்றி 1 வாரம் 1.5 வாரம் ஒரு 15 நாள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மானியத்துக்கும் உள்ள கால அளவு குறிப்பிடப்பட்டு ஏறக்குறைய பட்ஜெட்டு 1.5 மாதம் 2 மாதம் போகும். கடைசியில் தான் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த வரவையும் ஒப்புதல் அளிக்கக்கூடிய அதிகாரம் சட்டமன்றத்துக்கு இருக்குது. அப்போது அந்த நிகழ்ச்சிகளை இப்போ பாலம் கட்டுறதோ பற்றி எல்லா அடிப்படை வசதி எதுவாக இருந்தாலும் சரிதான். பாலம் கட்ட எதாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது சட்டமன்றம் தான். இன்னொன்று, சுதந்திர போராட்ட காலத்தில் சில பேர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்றவர்களெல்லாம் நமக்கு சோஷியல் ஃப்ரீடம் வேணும், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் 2வது இருந்தால் போதும், முதல்ல இதை வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாடு விடுதலைக்காக தீப்பிடித்து எரிஞ்சது. 1987 40-42 பார்க்கும்பொழுது விடுதலை போராட்டம் எல்லா இடத்துலையும் இருந்ததுனால இந்த சோஷியல் ஃப்ரீடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமுங்கி போச்சு.
அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள்லாம், நம்ம முதல்ல பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வாங்கிடுவோம், அப்புறம் சோஷியல் ஃப்ரீடம் அதில் ஆட்டோமேட்டிக்காக சேர்த்துடலாம் அப்படின்னாங்க. அதன் காரணமாகத்தான் நிறைய அமெண்ட்மெண்ட்டு, நிறைய ஆர்டிக்கிள் இதில் சேர்த்துருக்காங்க. ஆர்டிகிள் 17 பார்த்தீங்கன்னா, அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்டுமா. அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட், முடிஞ்சு போச்சு. எங்கே இப்போவும் இருக்கத்தானே செய்யுது. ஆனால் சட்டத்தில் அதை கொண்டு வந்து அதை வலியுறுத்துகிறார்கள். ஏன் நம்முடைய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் இந்த அமைப்பு கூட சோஷியல் ஃப்ரீடமத்துக்காக தான் போராடுறாங்க. ஏழைகளுக்கும் முக்கியமான மக்களினுடைய தேவை ஆதாரத்துக்காக இவர்கள் பாடுபடும் பொழுது கவுன்சில் ஆஃப் ப்ரொடெக்ஷன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் என்கிற அமைப்பே சோசியல் ஜஸ்டிக்கு உட்பட்டது தான். இப்படி இதனால தான் நீங்கள் அதிகாரிகள் அரசாங்கம்லாம் நிறையா இலவசம் கொடுக்குறாங்க. ஏன், ஏழை மக்கள் நிறையா பயனடைவாங்கன்னு சொல்லி இலவச வேட்டிச்சாலை அது இதெல்லாம் கொடுக்கும் பொழுது எல்லாரும் வாங்குகிறாங்க. அது அரசனுடைய செயல்பாடு. சட்டத்தை நிறைவேற்றுகின்ற, சட்டத்தை செயல்படுத்துகின்ற பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அதான் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. உரியவர்களுக்கு மட்டும் அந்த இலவச திட்டங்கள் யார் யாருக்கு வேணுமோ அந்த இலவச நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அரசுக்கு செலவு மிச்சமாகும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரசு அதிகாரிகள் இப்போ எல்லாம் நிறையா செல்வந்தர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கும் இலவச வேட்டி செலவு கொடுக்குறாங்க. 6000 ரூபா. வீடோ எங்கே இருக்கோ, வெள்ளம் எங்கே இருக்கோ தெரில. எதற்காக சொல்கிறேன் என்றால், அதை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு ஓட்டு வாங்குறதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் அந்த திட்டத்தினுடைய அடித்தளம் இந்த கவுன்சில் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் என்கின்ற அமைப்பினுடைய நோக்கமே சோஷியல் ஃப்ரீடம் தான். இதற்காகத்தான் எல்லாருமே மக்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 106வது அமெண்ட்மெண்ட்டு. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ். அரசியலமைப்பு சட்டத்தில் இது வரைக்கும் 106 அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, மக்களுடைய பெருக்கம் அதிகம். பாரதியார் காலத்தில் பாருங்கள், 30 கோடி முகமுடியானும்பான் 1920s. 2020s இப்போ பாருங்கள், 100 வருஷம் ஆச்சு. மக்களுடைய தொகை என்னாச்சு, 140 கோடிக்கு மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் மாற்றம் தேவைப்படுது. அரசியலமைப்பு கொண்டு வர வேண்டியிருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கச்சத்தீவு இது நிறையா பேருக்கு சேர்ந்திருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டு பத்திரத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதை முத்திரைத்தாள் செலுத்தி அதை சீல் அடித்து தான் நீங்கள் அதை மாற்றுவீங்க. அரசியலமைப்பு சட்டம் 1(3) ஒரு மாநிலத்தினுடைய பரப்பளவை சுருக்கினாலோ விரித்தாலோ அது அந்த மாநிலத்தினுடைய பரிந்துரையில், சட்டப்பேரவையினுடைய பரிந்துரையில் இருக்கணும். அதற்கு பின்னாலே அந்த பரிந்துரையிற்கு மேல் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றணும். அந்த சட்டம் இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும். ஆனால் கச்சத்தீவை பொறுத்தவரையிலே மியர் பேப்பர், ஒரு கடிதம்தான். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே எந்தவித குறிப்பும் கிடையாது. சட்டப்பேரவை இதுக்கு பரிந்துரையே செய்ததில்லை. நாடாளுமன்றத்தில் இதை பில்லாகவே கொண்டு வரவில்லை. உச்ச நீதிமன்றத்திலே இருக்கின்றது. நான் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் நான் குறை சொல்லவில்லை. அது அப்படி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக கிடந்த பாபர் மசூதி வழக்கே முடிக்கப்படும் பொழுது இந்த கச்சத்தீவு பிரச்சனையை முன்னெடுத்து நிச்சயமாக அது நமக்குத்தான் கிடைக்கும். ஏன் அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், மன்னார் வளைகுடாவில் நமது மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல. அந்தோணி கோயிலுக்கு போனால் வலைய கச்சத்தீவில் உலர்த்தலாம். இந்த 2 தான் சாகுறாங்க. ஆகவே நாம் இதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் காண வேண்டும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். தி ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இட் ப்ரொவைட்ஸ் ஒன்லி லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். தி ஃபேக்டர்ஸ் அண்ட் தி ஒர்க்கிங் ஆஃப் தி of such organs
depend on our people and their political parties. They will set up as their instrument to carry out their wishes and politics. Who can say the people of India and the political parties will behave? எப்படியும் பண்ண முடியாது. நீங்கள் மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த அரசியலமைப்பு திட்டம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இடத்துல உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொண்டு இத்தகைய ஒரு வாய்ப்பு அளித்ததற்காக நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக நம்மிடையே திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிகுந்த வேலைகளுக்கிடையில் நமக்காக நேரம் ஒதுக்கி இன்றைக்கு 5 மணி மட்டுமே அவரால் ஸ்பேர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு வேலைப்படும். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் உபதலைவர். இவர் 1987 பாஜக உறுப்பினராக ஆனார். டிபி ஜெயின் கல்லூரியில் பொருளாதார பட்டப்படி படித்தவர். கடந்த 3 வருடங்களாக இவர் பாஜகவின் உபதலைவராக இருக்கிறார். இவர் தொழில் முறையில் இவர் ஒரு வர்த்தகர். அது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன்லேயும் இவர் டைரக்டராக இருக்கிறார். அதையெல்லாம் விட இந்த மாதிரி அறிமுகமே தேவையில்லாமல் அவர் நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்க்கலாம். தொலைக்காட்சி விவாதங்கள் கேலிக்குருவியாக ஆகிவிட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி, என்ன தொலைக்காட்சி மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டெம்ப்டோடு தான் ஜனங்க ரெஃபர் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட தொலைக்காட்சி விவாதங்கள் மத்தியில் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் உண்மையான விஷயங்களை பேசுபவருமான பொறுமையுடன் அவர் திகழார் என்பது உங்கள் எல்லாருக்கும், தொலைக்காட்சி பார்வைகள் எல்லாருக்கும் தெரியும். அவர் இங்கே வந்தது மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. திரு நாராயணன் திருப்பதி அவர்களை பேச வைக்கும். இந்த மாலை பொழுதிலே திருச்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ்நாடு உபயோகிப்பாளர் அல்லது நுகர்வோர்னு சொல்லலாம். கன்சியூமர் அப்படின்னு சொன்னால் நுகர்வோர். இதில் உபயோகிப்பாளர்னு ஏன் இதில் எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நுகர்வோர் பாதுகாப்பு குழு அப்படின்றதையும் சொல்லலாம். அந்த நுகர்வோர் பாதுகாப்புனா என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி முதல்ல இந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மிஸ்டர் சிடி செல்வகுமார் அவர்களுக்கும் திரு எஸ் புஷ்பவனம் அவர்களுக்கும், இங்கே இதற்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற திரு செல்வராஜ் அவர்களுக்கும், எனக்கு முன்னாலே இந்த மண்ணின் மைந்தனாக பேசி அமர்ந்திருக்கின்ற திரு சிவா அவர்களுக்கும், திருச்சி சிவா அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய உபயோகிப்பாளர் அல்லது நுகர்வோர் பாதுகாப்பு குழுவினுடைய அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எனது நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இப்போது புஷ்பவனம் பேசினார். தொலைக்காட்சி நிகழ்ச்சினாலே நல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படின்னு அந்த அளவிற்கு மிக மோசமாக அது ஒரு சந்தை கடையாக ஆகிவிட்டது அப்படின்றத அவர் சொல்கிறார். விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு வேளை அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி கூட உங்களை பாதிக்கும், அது மிக மோசமாக இருக்கிறது என்று சொன்னால் கூட அதிலிருந்தும் நுகர்வோரை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை உங்களுடைய நுகர்வோர் பாதுகாப்பு குழுவுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் தொலைக்காட்சியை மட்டும் வாங்கவில்லை, அந்த டிடிஹெச் என்று சொல்லப்படுகிற அல்லது கேபிள் டிவி, இது எல்லாத்துக்கும் நாம் நுகர்வோர் தான். அந்த விழிப்புணர்வு உங்களை போன்ற பாதுகாப்பு குழுவின் மூலமாக ஒவ்வொரு தமிழக மக்களிடத்திலும் ஏற்படுத்த வேண்டும். அதனால்தான் நான் சொன்னேன், திரு புஷ்பவனம் சொன்னது, எல்லா இடத்திலும்
நான் 2-3 விஷயங்களை சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்த தலைப்புக்குள்ளே நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை, என்னுடைய கொள்கை சித்தாந்தங்களை பேச வரவில்லை. இது முழுக்க முழுக்க நம் நாட்டு மக்களுடைய, கட்சி இல்லாமல், ஜாதி மத இன வேறுபாடு இன்றி இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவரும் நுகர்வோர் தான். இன்னும் சொல்லப்போனால் பல நுகர்வோர்களிடம் நானே பலமுறை நான் சண்டையே போட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு எதிராக நான் ஒரு விற்பனையாளராக இருந்திருக்கிறேன். நான் ஒரு நிறுவனம் நடத்தி வருகிறேன். கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கும் மேலாக என்னுடைய குடும்ப நிறுவனம். அப்படி பார்க்கும்போது பல வாடிக்கையாளர்களிடத்தில் அவர்களிடத்தில் கூட நிறைய தவறு இருக்குது. அப்போ ஒரு விற்பனையாளராக நான் அவர்களிடம் சண்டை போட்டிருக்கிறேன். ஒரு நுகர்வோராக பல விற்பனையாளர்களோடு நான் சண்டை போட்டிருக்கிறேன். அப்போது இந்த நாட்டில் எல்லாமே பார்த்தோம் என்று சொன்னால் எல்லோருமே வாடிக்கையாளர்கள் தான், நுகர்வோர் தான். பர்ச்சேசிங் பவர்னு ஒன்று இருக்குது, வாங்கும் சக்தி. உத்தரப்பிரதேசத்தில் சமீப காலமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் வாங்கும் சக்தி அதிகரித்திருக்கிறது. அந்த வாங்கும் சக்தி அதிகரித்ததுனால உத்தரப்பிரதேசத்தினுடைய பொருளாதாரம் அதிகரித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய பொருளாதாரம் அதிகரித்ததுனால வாங்கும் சக்தி அதிகரித்ததா, வாங்கும் சக்தி அதிகரித்ததுனால உத்தரப்பிரதேச பொருளாதாரம் உயர்ந்ததா அப்படின்றதெல்லாமே பெரிய விவாதம். அப்போ வாங்கும் சக்தினா யாராலன்னு சொன்னால் நுகர்வு சக்தியினால வாங்கும் சக்தி அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். அப்போ வாங்கும் சக்தியானது தான் ஒரு மாநிலத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகிறது அப்படின்னு சொன்னால் வாடிக்கையாளர்களுடைய அந்த சக்தி, வாடிக்கையாளர்களுடைய அவர்களுடைய அந்த வாங்கும் சக்தியினால்தான் நம்முடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. நான் 2 விஷயம் சொல்கிறேங்க. அக்கௌண்டபிலிட்டி லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொன்னார். இதுதான் என்னுடைய தலைப்பு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் QA கூட போட்டிருக்காங்க, அது இருக்கான்னு எனக்கு தெரியாது. இருந்தால் கூட நான் பதில் சொல்கிறேன். யார் கேட்டாலும் எனக்கு தெரிந்த பதிலை நான் சொல்வேன். உங்களுக்கு வேண்டிய பதில் என்னிடத்திலும் வருமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த நாட்டில் இன்றைக்கி எல்லாருமே ஜட்ஜஸ்ஸு, எல்லாருமே ஜேர்னலிஸ்ட்டு, எல்லாருமே தலைவர்கள், எல்லாருமே கையில் மொபைல் ஃபோன் இருக்கிற எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர்ஸு, எல்லாருமே கேமராமேன் தான். ஸோ அதனால் இந்த எல்லாரும் பாரதியார் சொன்ன மாதிரி எல்லோரும் சமம் இந்த நாட்டில். அதனால் 2 விஷயம் சொல்கிறேன், நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். யாரிடமிருந்து பாதுகாப்பு வேண்டும் நுகர்வோருக்கு அப்படின்றத நான் 2 உதாரணத்தை சொல்கிறேன். நான் பேச்சுவாக்கில் ரொம்ப நேரம் பேசிட்டா எனக்கு சொல்லிடுங்க மிஸ்டர் புஷ்பவனம். 2 உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் திருச்சியில் கூட எடுத்துக்கலாம், சென்னையில் கூட ஐநாக்ஸ்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. அந்த ஐநாக்ஸ் தேட்டருக்கு ஒருத்தர் படம் பார்க்க போனார். போனது யார்? ஒரு நுகர்வோர், ஒரு கன்சியூமர் இல்லையா, ஒரு ரசிகர்னு சொல்லக்கூடாது. அவர் காசு கொடுத்து வாங்கி போகிறார். அந்த நபர் அந்த நபர் ஐநாக்ஸ் தேட்டரில் 120 ரூபாய் காசு கொடுத்து அவர் சினிமா பார்க்க போகிறார். அங்கே போகும்போது டிக்கெட் வாங்குறாரு. டிக்கெட்டில் என்ன போட்டிருக்குதுன்னா பேசிக் ஃபேர். பேசிக் ஃபேர் எவ்வளோன்னா 82 ரூபாய் டிக்கெட்டில் அச்சடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து தமிழக அரசினுடைய கேளிக்கை வரி 38 ரூபாய். நான் சொல்வது இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்கள் ஆகிவிட்டன. அப்போ மொத்தம் 120 ரூபாய். அந்த 120 ரூபாயில் பேசிக் ஃபேர் 82 ரூபாய், 38 ரூபாய் கேளிக்கை வரி, மொத்தம் 120 ரூபாய். இவர் போகிறாரு. இவர் போனால் அந்த தேட்டர் வாசலில் டிக்கெட் வாங்கின பிறகு பார்க்குறாரு, பெருசாக போர்டு போட்டிருக்கிறாங்க, இந்த திரைப்படம் வரி விலக்கு பெற்றுள்ளது. ஓ, வரி விலக்கு பெற்றிருக்குதா? இது என்னங்க வம்பா போச்சு. அப்போ நம்மக்கிட்ட 38 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்களே, வரி விலக்கு இருக்கின்ற படத்துக்கு எப்படி 38 ரூபாய் வரி வாங்கினாங்க? ஒரே பெரிய சந்தேகம். போய் கேட்குறாரு தேட்டரில், ஐநாக்ஸ் மாதிரியான தேட்டரில் இல்லை எங்கேயாவது போய் கேட்டுற முடியுமா? அதெல்லாம் ஒரு முறை கேட்கலாம், சார் அது அப்படி தான் சார்னு சொல்லுவாங்க. 2வது முறை கேட்டால் யோ வேலையை பார்த்துன்னு போயா அப்படின்பாங்க.
இதுதான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், இங்கே இல்லை. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேர படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு, படமே அந்த படத்துக்கு 120 ரூபாய் ஏண்டா கொடுத்தோன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு டென்ஷனில் போகிறாரு. போயும் அவர் நைட்டெல்லாம் தூங்க முடியல. 38 ரூபாய் நம்மக்கிட்ட வாங்கிட்டாங்க, ஆனால் வரி விலக்கு பெற்றிருக்கு. கோர்ட்டுக்கு போகிறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறார். ஐயா, நான் வந்து இந்த சினிமாவுக்கு போனேன், ஆனால் அந்த சினிமாவினுடைய சான்றிதழின்படி இந்த படத்திற்கு வரி விலக்கு இருக்கிறது, ஆனால் இன்னும் வரி வசூலித்து விட்டார்கள், இந்த பாருங்க டிக்கெட்டுன்னு கொடுக்குறாரு. உடனே அந்த நீதிபதிக்கு ஒரே ஆச்சரியம், என்னையா அது அநியாயமாக இருக்குது, வரி விலக்கு உள்ள படத்துக்கு எப்படி 38 ரூபாய் வசூல் பண்ணுங்க, தவறு. உடனே அரசாங்கத்தை சொல்றாரு, உடனே வா, என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு எல்லாரையும் அரசாங்கம், அந்த சினிமா ப்ரொடியூசர் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. தமிழ்நாடு அரசு போய் சொல்லுது, நான் எந்த அரசுன்னு சொல்ல மாட்டேன், சொன்னால் அரசியல் ஆயிரும், ஆனால் எல்லா அரசும் ஒன்று தானே வச்சுங்க, அது வேற. தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு மனு கொடுக்குறாங்க கோர்ட்டில். என்னன்னு, ஐயா, வரி விலக்கு கொடுத்தது தமிழக அரசு தான், நாங்கள் தான். ஆனால் இந்த வரி விலக்கு நுகர்வோருக்கு இல்லை, அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்குன்ட்டாங்க. ஆச்சரியம் நீதிபதியோ, இதே புதுசாக இருக்கு, வரி வாங்குறது நுகர்வோர்கிட்ட, டிக்கெட் வாங்குறவங்ககிட்ட, அந்த வரியை இவங்கிட்ட வாங்கி நீங்கள் தயாரிப்பாளருக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டால், தமிழக அரசு சொல்லிச்சு, ஐயா ஒரு ஜீவோ இருக்குது. என்ன ஜீவோ தெரியுமா? தமிழில் பேர் வச்சா அந்த படத்துக்கு வரி விலக்கு. எந்த திரைப்படம் எடுத்தாலும் தமிழில் பேர் வச்சா அந்த படத்திற்கு வரி விலக்கு. இது தெரியாமல் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு படத்துக்கு பேர் வச்சாரு, வித் தி கன் அப்படின்னு. படம் பேர் வித் தி கன். படம் போயிட்டு வரி விலக்கு வேணும்னு சொல்லி போய் கேட்குறாரு. அப்போது தமிழ்நாடு அரசு சொல்லிருச்சு, இந்த வரி விலக்கெல்லாம் கேட்கக்கூடாது, நீ இங்கிலீஷில் பேர் வச்சிருக்கிற, கிளம்பு அப்படின்ட்டாங்க. உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு, ஏங்க அது மொழிபெயர்ப்புங்க வித் தி கன்ன்று, உண்மையான பேர் என்ன வித்தகன் அப்படின்னு மாற்றிட்டார் படத்து பேரே. மாற்றிட்டு இது எனக்கு 38 ரூபாய் வரி விலக்கு கொடுத்துட்டாங்க. இது எதுக்காக செய்யணும்? அப்போது நீதிமன்றம் கடுமையாக சாடிச்சு, எல்லாம் பண்ணுச்சு. ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயம் வந்துச்சுங்க. இந்த ஜிஎஸ்டி வந்தபோது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 100 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிற டிக்கெட்டெல்லாம் இனிமேல் 18% தான் டேக்ஸ் போடணும், வரி போடணும், ஜிஎஸ்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுச்சு. 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற டிக்கெட். இப்போ இந்த டிக்கெட்டினுடைய விலை என்ன? ஐநாக்ஸ் தேட்டரில் போய் டிக்கெட் பார்த்தவர் ஞாபகம் இருக்கா நான் பேசுனது? இல்லை, 82 ரூபாய். கரெக்டாக? அதுதான் நுகர்வோர் பாதுகாப்பு குழு செய்ய வேண்டிய வேலை தான். இந்த டிக்கெட்டினுடைய விலை 82 ரூபாய். நீங்கள் இந்த 18% சேர்த்தா இந்த டிக்கெட்டினுடைய விலை 99 ரூபாய் தான். 120 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த டிக்கெட்டினுடைய விலை ஜிஎஸ்டி போட்டதுனால, ஜிஎஸ்டி வந்த பிறகு 99 ரூபாய் குறைஞ்சு போச்சு. மறுநாள் பார்த்தா தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்கள் எல்லாரும் ஒரே போராட்டம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம். எங்கே பார்த்தா என்னன்னு கேட்டால், ஜிஎஸ்டி போட்டு டிக்கெட் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டாங்க. மக்கள் எல்லாம் டிவியில் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா எல்லாம் தயாரிப்பாளர்கள், டைரக்டர், இன்றைக்கி தான் டைரக்டர், தயாரிப்பாளர் எல்லாரும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்போ இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நான் டிவியில் சினிமா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. ஐயா, டிக்கெட் விலை குறைஞ்சி போச்சுன்னு சொல்வதற்கு யாருமே இல்லை. ஆனால் டிக்கெட் விலை ஏறி போச்சுன்னு சொல்லி உடனே அரசாங்கத்தில் அமைச்சர் நேரம் ஓடுறாரு, அங்கே உண்ணாவிரத பந்தலுக்கு போறாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். என்ன பார்க்க போறீங்க சொல்லிட்டு திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய கோரிக்கையை அடுத்து இனி அவங்களால மாநிலத்தில் வரி போட முடியாது. ஜிஎஸ்டியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வரி தான். அதுதான் ஒரே நாடு ஒரே வரி, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்றது இதுதான். அதனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா, பாவம் அப்பாவி ஏழை திரைப்பட தயாரிப்பாளர்கள், கதாநாயகர்கள், இயக்குநர்கள், இவர்களுக்காக உள்ளாட்சி கேளிக்கை வரின்னு போட்டு இந்த 99 ரூபாயிலேருந்து இன்னும் டேக்ஸை போட்டு 120 ரூபாய் வந்துக்கிட்டு இருந்த டிக்கெட் விலையை 140 ரூபாய் ஆக்கி பெரிய போஸ்ட் அடிச்சிட்டாங்க. டிக்கெட் விலையை குறைத்த தமிழக அரசிற்கு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லி இன்னி வரைக்கும் அதான் ஓடிட்டு. இதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிற நுகர்வோர் பாதுகாப்பு.
இது பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ செய்யப்படவில்லை, ஒரு அரசாங்கத்தால் செய்யப்படுகிறது. எதற்காக செய்யப்படுகிறது? அந்த 38 ரூபாய் அதுதான் மிக முக்கியம். ஏங்க 38 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது, அது தேவ ரகசியம். அதை நான் வெளியே சொல்ல முடியாது. இது ஒரு பக்கம். அதாவது எனக்கு சொன்னது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு இருக்குது? பார்லிமெண்ட்டுக்குன்னா பார்லிமெண்ட்டில் சொல்லி இந்தியா முழுமையும் உட்கார்ந்து அமர்ந்து நட்ட நடு ராத்திரியில் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து டிக்கெட் விலையை குறைச்சோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அன்றைய ஆளுங்கட்சியினர் டிக்கெட் விலையை ஏற்றிட்டாங்க. யார் காரணம்? அரசு காரணம். இன்னொரு விஷயம், ஜிஎஸ்டி வந்துச்சு. நான் வியாபாரம் பண்ணுறேன், நான் ஏற்கனவே சொன்னேன். ஜிஎஸ்டி வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டீல் பீரோ உங்கள் வீட்டில் எல்லார் வீட்டிலும் இருக்கும், ஸ்டீல் பீரோ இல்லாத வீடே இருக்காது. ஸ்டீல் பீரோவுக்கு டேக்ஸ் 18% போட்டாங்க. ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்கன்ட்டாங்க எல்லாம். அராஜகம் அராஜகம். மத்திய அரசு 18% வரி போட்டுடுச்சு. அது வரைக்கும் ஸ்டீலில் எவ்வளோ டேக்ஸ் தெரியுமா? சென்ட்ரல் எக்ஸைஸ், ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது ஆக்ட்ராய், அதன் பிறகு மதிப்பு கூடுதல் வரி, இதையெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32% இருந்துச்சு. ஜிஎஸ்டி வந்ததுனால அது 18% குறைஞ்சிச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை தெரியுமா? என் கடையில் நான் பீரோ விற்றுக்கிட்டு இருந்தேன். நான் அந்த காலத்தில் 6000 ரூபாய் கொடுத்து பில்லு போட்டு பீரோ வாங்கிக்கிட்டு இருந்தேன். வரி செலுத்தி பீரோ வாங்கிட்டு இருந்தேன், ஸ்டீல் பீரோ. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வரியே இல்லாமல் 5000 ரூபாய்க்கு பீரோ கொடுப்பாங்க. அப்போ 20% டேக்ஸ் போட்டு, அப்போ கடைக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, சார் உங்கள் கடையில் 7000 ரூபாய் விற்குது, ஏன்னா 6000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் லாபம் வச்சு 7000 ரூபாய்க்கு விற்போம். ஆனால் எதிர்கடையில் இதே பீரோ இதே வெயிட்டு 6000 ரூபாய் கிடைக்குது சார், அதில் பில் இல்லைன்னா நமக்கு என்ன சார், விடுங்க சார், விலை கம்மியாக கிடைக்குதுல, போய்ட்டு வாங்க சார் அப்படின்னு போடுவாங்க. ஜிஎஸ்டி வந்துச்சு, எல்லாரும் வரி போட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது 32% வரி கட்டிக்கிட்டு இருந்தவனுடைய அந்த பீரோ மேனுஃபேக்சருடைய விலை 6000 ரூபாய்க்கு எனக்கு விற்றுக்கிட்டு இருந்தவனுடைய விலை 5000 ரூபாவா குறைஞ்சி போச்சு. ஆனால் 5000 ரூபாய்க்கு பில் இல்லாத விற்றுக்கிட்டு இருந்தவனுடைய விலை 6000 ரூபாய் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. அப்போ இங்கே யாருடைய தவறு? மக்களுடைய தவறு. ஏன்னா நான் எனக்கு விலை குறைவாக கிடைத்தாக நான் அதை வாங்குவேன், எனக்கு பில்லு வேணாம். இதுதாங்க விஷயம். ஸோ இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்முடைய யார் காரணம், யார் சார் காரணம் அப்படின்னு நாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரணம் இருக்கு. வரி அப்படின்னு சொல்வது தான் ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றுகிறது. இன்னைக்கு வரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே கடந்த 4 வருடங்களுக்கும் மேலாக பெட்ரோல் டீசல் விலை 1 ரூபாய் கூட அதிகமாகாமல் இருப்பது கடந்த 4 வருடங்களில் தான் இந்தியாவில். உடனே என்ன சொல்லுவாங்க, சார் சும்மா பேசாதீங்க, கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சி போச்சு, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காத, நீங்கள் நாங்கள் விலையை ஏற்றுறோன்னு சொல்லி பெருமைப்படுறீங்கன்னு கேட்பாங்க. வெனிசுலாவில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 1 ரூபாய் 70 காசு. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போது 103 ரூபாவா 102 ரூபாவா சார்? இங்கிலாந்தில் இன்னைக்கு பெட்ரோல் விலை 200 ரூபாய். ஆனால் அதை யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் வெனிசுலாவில் பெட்ரோல் விலை எவ்வளவு தெரியுமா? 1 ரூபாய் 70 காசுன்பாங்க. வெனிசுலாவில் ஒரு பாட்டில் இதை வச்சிருக்காரு பாருங்க, கின்லே பாட்டிலினுடைய விலை 400 ரூபாய், இங்கே 20 ரூபாய். இதுதான் விஷயம். இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். அதுதான் பால். இங்கே நாம் 1/2 லிட்டர் 32 ரூபாய்க்கு வாங்கினாக்க வெனிசுலாவில் பால் 700 ரூபாய். அதுதான் பணவீக்கம். ஸோ இது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது அப்படித்தான் அமையும். அப்போ ஒரு கன்சியூமர் அப்படின்னு நம்ம மறுபடியும் அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு போகும்பொழுது பல்வேறு விஷயங்களை ரிஃபார்ம்ஸாக நம்ம செஞ்சுக்கிட்டோம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய அந்த மக்கள் தொகை, நாட்டினுடைய வாங்கும் சக்தி, நாட்டினுடைய பணவீக்கம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான்
ஒரு அரசு சட்டங்களை இயற்றுகிறது. 1986 தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்துச்சு. அதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 1872 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், இந்திய ஒப்பந்த சட்டம் இருந்துச்சு. அதன் பிறகு நம்ம வெயிட்டு இந்த அளவெல்லாம் சரியாக இருக்கா அது பார்க்குறதுக்கு 1976 ஒரு சட்டம் வந்துச்சு. இது மாதிரி பல்வேறு மாற்றங்கள் வந்தாலும் கூட 1986 தான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு பெரிய ஆக்ட் வந்துச்சு. நுகர்வோருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் 1991 மேலே தான் நாட்டில் நுகர்வோர் இடத்துல, குறிப்பாக மக்கள் இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. ஏன்னா அது வரையிலும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் த குட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளூரிலேயே தயாரிக்கக்கூடிய பொருட்கள், இந்தியாவிலேயே தயாரித்த பொருட்கள், அதை வச்சுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 91 மேலே பொருளாதார தாராளமயமாக்கல் ஆன பிறகு அது வந்து இட் இஸ் அ ஆர்டர் ஆஃப் த டே, நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது அது வரும்பொழுது தான் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளோ உள்ள வருது. அதிக அளவில் எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் வருது. செல்ஃபோன், அது இது வசதி வாய்ப்புகள், தொழில்நுட்பம் பெருக 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 இறக்குமதி பெருக பெருக இது வரும்பொழுது மக்களிடத்துல ஒரு பதற்றம். என்ன எதுவுமே சரியில்லையே, இது சரியில்லை, அது சரியில்லை, பிரச்சனை. உதாரணத்துக்கு நான் வந்து சாம்சங் ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு டீலர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சாம்சங் ஒரு ஏசி வாங்கி நான் விற்கிறேன்னு சொன்னால் ஒரு ஏர் கண்டிஷனருடைய விலை 50,000 ரூபான்னா நான் அதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்க முடியும்? எவ்வளோ லாபம் வைக்கலாம் சொல்லுங்கள்? பார்த்தீங்களா, 30%, 3% கூட வைக்க முடியாதும்மா. நான் 500 ரூபாய் லாபம் வச்சு, காம்படிஷன் அந்த அளவுக்கு 500 ரூபாய், 50,000 ரூபாய்க்கு ஏசி வாங்கினா நான் 500 ரூபாய் லாபம் வச்சு விற்போம். கஸ்டமர் வருவாங்க, அது அவங்க வருவாங்க. 30% சொல்கிறாங்கல்ல, கடைக்கு போனால் விட்டுருவாங்களா? சார் இன்னும் குறைங்க சார், பக்கத்து கடையில் இன்னும் எவ்வளோ இருக்குது தெரியுமான்னு. கடைசியில் பார்த்தா 50,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை 49,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா சரி இன்னைக்கு இது விற்றா போதும்டா, காசாக்கிறோன்ட்டு அந்த சூழ்நிலையில் தான் இன்னைக்கு ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். நான் ட்ரேடர்ஸுக்காக பேசுகிறேன், நானும் ஒரு கன்சியூமர் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஆனால் அதற்கு நாங்கள் படுகிற பாடு என்ன தெரியுமா? கன்சியூமர்கிட்ட முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசுவோம். கடைசியில் அவங்க பர்ஸை திறக்கும் போது இருந்தாலும் நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிறேன், இது வாங்கலாமா வேணாமா. உடனே மேடம் பேசுவாங்க, ஏய் நான் இந்த கடைக்கு வந்திருக்கிறேன். அப்படியா, அந்த கடைக்கு ஏன் போனீங்க? நீங்கள் அங்கே போயிருக்கலாமே. சரி வந்துட்டேன் விடு அப்படின்ட்டு, இது என்னடா இது பிரச்சனையாக இருக்குன்ட்டு உடனே யாருக்காவது ஃபோன் பண்ணேன், அந்த மாடல் ஏன் போய் செலக்ட் பண்ணுங்க, அந்த மாடல் ஃபெயிலியர் மாடல் ஆச்சு, அது வேணாமே. இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த புலி வந்து தன்னுடைய இரையை எப்படி கவ்வ வேண்டும் என்பதை பார்ப்பது போல 1.5 மணி நேரம் பேசி அட்ராக்ட் பண்ணி விற்கலான்னு தயாராக இருக்கும்போது அந்த கஸ்டமர் வந்து அந்த டீலரை ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். எப்பா வாங்குவாங்களா இல்லையான்னு. கடைசியில் ஒரு 1 மணி நேரம் கழித்து அவங்க வாங்கின உடனே அடுத்த நிமிஷம் கேட்பாங்க, சார் எப்போ சார் இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்களா சார்? எப்படி முடியும் 1 ஹவரில்? இல்லைங்க நாளைக்கு பார்க்கலாம். அப்படின்னு எனக்கு வேணாம் சார், நீங்கள் இப்போயே பண்ணுறதா தான் சொல்லுங்கள். இப்போ எப்படிங்க முடியும்? முடியாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க சார், ரெடியாக இருக்கிறாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இந்த குழுவில் நான் இதை ஏன் பேசுகிறேன்னு சொன்னால் அவேர்னஸ், இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து குறை சொல்ல, அதெல்லாம் முடித்த பிறகு எங்களுக்கு படுற கஷ்டம் என்ன தெரியுமா? இதுக்குன்னே ஒரு ஆளை போட்டு வச்சுருக்குறாங்க. மாதம் 20,000 ரூபாய் சம்பளம். எதுக்கு தெரியுமா? ஃபோன் பண்ணி அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து சாம்சங் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இவங்க இந்த டேட்டில் இப்படி வாங்கியிருக்கிறாங்க, அங்கே போங்கன்னா அல்டர்னேட் நம்பர் ப்ளீஸ்ன்னுப்பாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட அதை வாங்கியிருக்க மாட்டோம். சரின்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணால் என்ன ஆகும்? நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டீங்க. அப்புறம் அன்றைக்கி அந்த 5 மணியோட கஸ்டமர் கேர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். மறுநாள் காலைல 8 மணிக்கு ஃபோன் வரும், சார் இன்னும் ஆள் வரலையா சார்? 8 மணிக்கு எப்படிங்க வர முடியும், இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்பா. ஐயோ அப்படின்னா வேணாம் சார், நீங்கள் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், நீங்கள் பேமெண்ட்லாம் திருப்பி அனுப்பிச்சிருங்க, இப்படி பேசுவாங்க. அப்புறமா அதை பிடிச்சி கிடிச்சு ஃபோன் அடித்து அவங்கள பிடிச்சி அரசாங்கம் வந்து வழக்காட முடியாது.
நாம தான் வழக்காடணும். ஆனால் அந்த வழக்காடுவதற்கு உண்டான அந்த ஸ்கோப்பை நாம் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னதுனால தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணிட்டு நாம் 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி இருந்த பொழுது கொண்டு வந்ததுதான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சிசிஐ. இங்க எத்தனை பேருக்கு சிசிஐனுடைய ஆக்டிவிட்டிஸ் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் சிசிஐ? சார் ஒருத்தர் தான் கரெக்டாக சொல்றாரு. எம்ஆர்டிபியை க்ளோஸ் பண்ணிட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தோம். எதற்காக கொண்டு வந்தார்? பெருநிறுவனங்கள் உள்ளிட்ட அனைவரையும் கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வந்த. எதற்காகனா அவங்கள கட்டுப்படுத்தி இந்த பக்கம் நான் சொன்னேன்ல, இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸுக்கு கொடுத்து அந்த 38 ரூபாய், அந்த விஷயம் இல்லை. இது பெருநிறுவனங்களை ஒழுங்காக செயல்படுகின்றனவா, தரத்தோடு கொடுக்கின்றனவா, போட்டியில் அவர்களுக்குள்ளே மேட்ச் ஃபிக்சிங் நடந்து சந்தையை ஆக்கிரமிக்கிறார்களா, நுகர்வோருக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, நுகர்வோருக்கு உரிய முறையில் அந்த பொருள் விற்கப்படுகிறதா, தரமான பொருள் விற்கப்படுகிறதான்னு கொண்டு வந்தது தான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஆணையத்தை உருவாக்கி இன்றைக்கு அந்த ஆணையம் செய்து கொண்டிருக்கிற பணிகளை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பணிகளை அந்த ஆணையம் வந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பல பெருநிறுவனங்களை வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே சட்டங்களை கொண்டு வந்து நாம் வந்து இதை சரி செய்திருக்கிறோம். இதில் உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா 2010 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வெங்காய விலை வந்து 80 ரூபாய்க்கு போச்சு கிலோ. நுகர்வோர் பாதிக்கப்பட்டனர். இன்ஃபேக்ட் வெங்காயத்தினால வந்து ஒரு ஆட்சியே மாறிச்சு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆட்சியே மாறிச்சு, வெங்காய விலை அதிகமாகிடுச்சு. போடுறா ஓட்ட மாற்றி போட்டான். அப்போ இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா களத்தில் குதிச்சு வெங்காய விலை ஏன் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மாஃபியா கார்டல் இதில் இருக்குதா அப்படின்னு பார்த்து கடைசியில் அது இல்லைன்னு அறிக்கை வந்துருச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம் சொல்கிறேன். 11 சிமெண்ட் நிறுவனங்களை 2012 என்ன பண்ணாங்க? சிமெண்ட் எல்லாம், நான் இப்போ பெயர் சொல்ல விரும்பலை, அந்த கம்பெனி நிறுவனங்களுடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை. எல்லா சிமெண்ட் நிறுவனங்களும் சேர்ந்து, டேய் மக்கள் எல்லாம் எழுச்சி வேண்டா, 300 ரூபாய் சிமெண்ட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ மக்களுக்கு நுகர்வோருக்கு என்ன தெரியும்? இந்த பொருளை வாங்குறவனுக்கு நாம் விற்கிறதாண்டா வேலை. ஆக்சுவலாக இந்தியா இஸ் அ பையர்ஸ் மார்க்கெட். ஆனால் சிமெண்ட் வந்து, அதாவது வாங்குவோருடைய சந்தை இந்தியா, அவ்வளோ பெரிய பாப்புலேஷன், மக்கள் தொகை. ஆனால் இந்தியாவை செல்லர்ஸ் மார்க்கெட்டாக மாற்ற முயற்சி பண்ணாங்க. நான் என்ன விலைக்கு விற்கிறேன்னு அதை வாங்கிட்டு போ அப்படின்னு. அது இப்போ ஒரே ஒரு பொருள் தான் அப்படி இருக்குது தமிழ்நாட்டில். என்னென்னு கரெக்டாக சொல்லுங்க. டாஸ்மாக். பாருங்க சார் பிரித்து உதறாரு. இன்னைக்கு டாஸ்மாகில் வந்து நான் என்ன கொடுக்குறோம் அதான் வாங்கிட்டு போகணும், இல்லை நான் என்ன கொடுக்குறோம் அதான் வாங்கிட்டு போகணும், கூட 10 ரூபாவும் கொடுக்கணும். அப்போ அந்த சிமெண்ட் கம்பெனியெல்லாம் என்ன செய்யுதுன்னா, ஒரு 300 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சிமெண்ட்டை, எல்லா சிமெண்ட்டு நம்ம சினிமாலாம் தான் அதெல்லாம் பார்த்துருப்போம், ஆனால் இங்கே நடந்தது உண்மை. எல்லா சிமெண்ட்டு கம்பெனியும் சேர்ந்து இனிமேல் 300 ரூபாய் விற்கிற சிமெண்ட்டை ஒரு மாதத்துக்கு சிமெண்ட் வந்து யாரும் வெளியே சப்ளையே பண்ணாதீங்க, மக்கள் எல்லாம் கிடந்து சாகட்டும், ஒரு மாதம் கழித்து அதை விற்போம், ஆனால் 400 ரூபாய்க்கு விற்கணும். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி எல்லா சிமெண்ட் கம்பெனியும் விற்க ஆரம்பித்தாங்க. இது 2012 நடந்துச்சு. அப்போது காம்படிஷன் கமிஷன் இது மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம்னு சொல்லி களத்தில் குதிச்சு 63 பில்லியன் ருபீஸ், 63 பில்லியன் இதை வந்து ஃபைனாக போட்டாங்க அந்த நிறுவனங்களுக்கு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு நிறுவனம் இல்லைன்னு சொன்னால், ஒரு ஆணையம் இல்லைன்னு சொன்னால், அடல் பிகாரி வாஜ்பாய் கொண்டு வந்த அந்த ஆணையம் இல்லை என்று சொன்னால், இன்னைக்கு சிமெண்ட் விலை நம்மளால் வீடே கட்ட முடியாது. நம்மளால் மட்டும் இல்லை, அனைவருக்கும் வீடு திட்டத்தில் கூட வீடு கட்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக மோசமானது.
அதே போல் நம்ம ஐபிஎல், இந்த ஐபிஎல் மேட்ச்சு அதில் அவங்க சரியான முறையில், இப்போ நான் எப்படி முதல்ல தொலைக்காட்சி விஷயம் நான் சொன்னது ரொம்ப சீரியஸாக சொன்னேன், புஷ்பவனம் சார் சொன்னதில் உண்மையிலேயே தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி ஒன்று சரியாக இல்லை என்று சொன்னால் நம்ம வழக்கே போடலாம். உதாரணத்துக்கு அவர் சொன்ன விவாதத்தை எடுத்துக்கலாம். அப்படி தான் இருக்குது, தரம் கெட்டு மோசமாக. அவர் சொன்னார், நான் ஏதோ அதில் போய் அதுலேயும் நான் போய் தெளிவாக பேசுகிறேன். நான் இப்போல்லாம் போகிறதே இல்லை அதுக்கு. ஆமாம், நான் போகிறதே இல்லை. ஏன்னா உண்மையிலேயே அவர் சொன்ன நிலைமை தான். நம்மளால் அங்கே போய் உட்கார முடிய மாட்டேங்குது. அந்த அளவிற்கு இன்னைக்கு மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. அதை நம்ம சூப் பண்ணலாம். ஐபிஎல் அதில் நடந்த பல்வேறு மோசடிகள், அதில் நடந்த தவறுகள், இதையெல்லாம் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுட்டி காமிச்சு 50 கோடி ரூபாய் அபராதம் போட்டு எடுத்தது. இந்த மாதிரி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் அதிகமாக வசூல் பண்ணாங்க, ஃபியூவல் சார்ஜஸ்ன்னு போட்டு அவங்கள சார்ஜ் பண்ணாங்க 150 கோடி. இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நான் பல உதாரணங்களை சொல்லிட்டே போகலாம். அப்போ இது எதனால் சாத்தியமாச்சுன்னு சொன்னால், சட்டங்களை இயற்றியதால் தான் அது சாத்தியமாயிற்று. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்றமோ சட்டமன்றமோ எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவைகள் உறுதியாக நல்ல சட்டங்களை இயற்றும். ஆனால் அந்த சட்டங்களை செயல்படுத்துபவர்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும். அந்த சட்டங்களை பின்பற்றுபவர்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும். இதுக்கு முன்னாலாம் டூப்ளிகேட் விற்பாங்க. நான் ஒரு காலத்தில் பெரிய ஃபேன் டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ்நாடு முழுக்க நான் பார்த்தோம்னா நம்ம புகழ் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அதை எழுதுவார். மச்சேந்திரன் புகழ் எழுதுவார். இவர் யார் தெரியுமா அப்படின்னு எழுதுவார். நான் டெய்லி 2 நாளைக்கு ஒரு முறை நான் ட்விட்டரில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போடுவேன் பல விஷயங்களை. அந்த மாதிரி புகழ் வருஷத்துக்கு ஒரு முறை இவர் யார் தெரியுமா அப்படின்னு போட்டு, நாராயணன் இதெல்லாம் இங்கெல்லாம் போனார், வச்சார், தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செஞ்சார், பைக்லேயே போனார், கார்லேயே போனார். அதெல்லாம் உண்மை, நல்லா சொல்லியிருக்கேன் என்னுடைய கதையெல்லாம். அந்த இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நுகர்வோர் அப்படின்னா எங்கே இருக்கிறாங்க? இப்போ சமீபத்தில் இப்போ திரு செல்வராஜ் அவர்கள் கூட பேசினார். கெஞ்ச வேண்டியிருக்குது நிதியை அப்படின்னு பல இடங்களில் சொல்கிறாங்க. நாங்கள் அதாவது தமிழ்நாட்டில் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம், தமிழ்நாட்டில் வரி அதிகமாக வாங்குகிறோம், ஆனால் ₹1 நாங்கள் வசூலிக்கிற ₹1 எங்கள் பணத்தை எடுத்து நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துட்றீங்க. ₹1 17 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறீங்க. தமிழ்நாடு வசூல் பண்ணுற ₹1. இது என்ன நியாயம்? அதை சொல்லும்போது இங்கே 2-3 பேர் தலை கூட ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். அது பேசும்பொழுது நன்றாக இருக்கிறது. ₹1 17 பைசா தான் வருது அப்படின்னு சொல்வது பேசும்பொழுது நன்றாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம் இல்லை கரெக்டு தான் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் என்னென்ன? மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா. இந்த நாலுத்துல இருக்கிற காமன் ஃபேக்டர் என்னங்க இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டில்? யாராவது சொல்ல முடியுமா? இந்த 4 மாநிலங்கள்லையும் இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்னு சொல்கிறோம். இதில் காமன் விஷயம் என்ன சார்? போர்ட்ஸ், துறைமுகம். இன்னும் போனோம்னா அது கடல். எங்கெல்லாம் கடல் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெரிய அளவில் கடல் இருக்கோ, துறைமுகம் இருக்கிறது, போர்ட் இருக்கிறதுனால பொருட்களை எடுத்து செல்ல லாஜிஸ்டிக்ஸ் சரியாக இருக்குன்றதுனால தான் அது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் ஆகுது. உத்தரப்பிரதேசத்தில் கடல் இல்லைன்னா அங்கே பிறந்தவன் பாவம் ஆயிடுவானா, தப்பு செஞ்சிருவானா? இல்லை. இங்கே மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். இங்கே ஹுண்டாய் கார் தயாரிக்கிறோம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்கே ஹுண்டாய் கார் தயாரிக்கிறோம். ஒரு காருக்கு, அது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு காருக்கு ₹1,00,000 டேக்ஸ் இல்லை, ₹1,00,000 டேக்ஸ்ன்னு சும்மா வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. ஹுண்டாய் காரை தமிழ்நாட்டில் தயாரிக்கிறாங்க, நான் ஒப்புக்கொள்கிறேன். வரி தமிழ்நாட்டில் செலுத்துகிறாங்க, நான் ஒப்புக்கொள்கிறேன்.
1,00,000 மதிப்புள்ள காருக்கு 10,000 ரூபாய் வரி. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஹுண்டாய் கார் வாங்குறாங்களா? உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கூட ஹுண்டாய் கார் வாங்குறாங்க, 1,00,000 ரூபாய் வரி செலுத்துறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் என்பது மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் இல்லை, அது ஒரு விவசாய மாநிலம், அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட். அங்கே 1,00,000 ரூபாய்க்கு தயார் பண்ணுற அந்த விளை பொருட்கள், விவசாய பொருட்களுக்கு வரி இல்லை. அங்கிருந்து தமிழ்நாட்டில் நான் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினா நான் வரி செலுத்தலைங்க. ஆனால் இங்கிருந்து 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா அவன் வரி செலுத்துறான் சார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதை பகிரத்தான் வேண்டும். ஒரு சில விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்வதை நான் கூட ஏற்றுக்கொள்கிறேன். மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் வரக்கூடாது, இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு கருத்துக்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்முடைய தனிமனித வருவாய் அதிகரித்திருக்கிறது. இந்த 4 ஸ்டேட் நான் சொன்ன பாருங்க, இந்த 4 ஸ்டேட்லையுமே தனிமனித வருவாய் மிக 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 அதிகம். மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விட 3 மடங்கு குறைவு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் நுகர்வு அதிகமாக இருக்கிறது. நாம் கன்சியூம் பண்ணுறது அதிகமாக இருக்கிறது. அல்டிமேட்டாக இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொன்னால், இந்த நான் சொன்ன காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய இன்னைக்கு வந்து என்னை பொறுத்தவரையில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கு மிகப்பெரிய அளவில் இதுவரையிலும் யாருமே கட்டுப்படுத்த முடியாத எவ்வளவோ பெரிய நிறுவனங்களை கூட தொடர்ந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எங்கேயாவது ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே ரைடு விட்டுருவாங்க. எப்படி இன்கம் டேக்ஸ் இடி மாதிரி தான் காம்படிஷன் கமிஷன். ஆனால் என்ன ஒன்றுனா கிரிமினலாக இருக்காது, ஃபைன் போடுவாங்க. ஆனால் இப்போ கன்சியூமர் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2019 நாம் வந்து பல்வேறு மாற்றங்களை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, கன்சியூமர் கோர்ட்ஸ் இவங்க கொடுக்குற தீர்ப்புகளை நிறுவனங்களோ அல்லது அந்த தீர்ப்பை யார் மீது கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் முறையாக செலுத்தவில்லை என்று சொன்னால் 6 மாதங்களிலிருந்து 10 ஆண்டுகள் வரை 6 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உண்டு என்கிற பல்வேறு திருத்தங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி கன்சியூமர் கோர்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுடைய இந்த கவுன்சிலில் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய பணி என்னன்னா, சில சட்ட திருத்தங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கன்சியூமர் கோர்ட்ஸில் தான் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வருது. இன்றைக்கி மெடிசன் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பயங்கரமாக குரோ ஆகிக்கிட்டே இருக்கிறோம். அப்போது அதிகமாக அதில் வருதுனால தனியாக இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸுக்காக அது சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க தனி கோர்ட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த கன்சியூமர் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிட்ரேட்டர்ஸோ இல்லை மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் நாலேஜ் இல்லை. அவங்க எதையோ ஒன்று குத்து மதிப்பாக தோராயமாக சரி நம்ம புஷ்பவனம் சொல்கிறாரு அப்படின்றதுனால ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லை நாராயணன் சொல்கிறாருன்னு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. ஸோ அதில் ஸ்பெஷலைசேஷன் வேணும். வெகு சீக்கிரமாக வழக்குகளை முடித்து வைப்பதற்கான எப்படி வந்து இன்றைக்கி எம்எல்ஏ எம்பிஸ்க்காகன்னு தனி கோர்ட்டு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட சிறப்பு கோர்ட்டுகள் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா கன்சியூமர் கோர்ட்டே அப்படி கொண்டு வரப்பட்டது தான். ஆனால் இதிலிருந்தும் நாம் வந்து பிரான்ச் ஆகணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வழக்கு நான் ஒரு நிறுவனத்தின் மீது நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வழக்கு முடிவதற்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆகிடுது. அந்த 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே அந்த கன்சியூமர் செத்து சுண்ணாம்பாக போயிடுறான். கோர்ட்டுக்கு அலைகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது, வாய்தா வாங்கிறது, அந்த அட்வொகேட்டு காசு கொடுக்குறது, இப்படியே போயிடுது. ஆனால் இதையெல்லாம் நாம் களைய வேண்டும். இதற்காக சட்டங்களே இருக்கின்றன. இன்றைக்கி எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எங்கள் வீட்டில் வந்து காருக்கு ஒரு கவர் வாங்கினாங்க. உண்மையிலே சொல்கிறேன், காருக்கு ஒரு கவர் வாங்கினாங்க. என்ன அப்படின்னா, அந்த கவர் நீங்கள் வந்து அமேசானில் போய் வாங்குறீங்களே, அந்த கவர் நல்லா இல்லைன்னா என்ன செய்கிறது? நல்லா இல்லைன்னா திருப்பி கொடுத்துருவோம். அவ்வளோதான் அப்படின்றாங்க. பாருங்க, இது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். தவறு தானே? சரி,
இதெல்லாம் நம்ம சட்டங்களில் உள்ளே கொண்டு வந்ததுனால அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆச்சு. எனக்கே ஆச்சரியம், ஒரு பெரிய கவர் வந்துச்சு, 4500 ரூபாய்க்கு வாங்கினோம். கார்லலாம் போட்டு பார்த்தோம், நல்லாவே இல்லை அப்படின்னு ஒன்று. சரி திருப்பி கொடுத்துருவோம். ஃபோன் அடித்தோம் அமேசானில், எப்பா திருப்பி எடுத்துன்னு பார்ப்பான். திருப்பி எடுத்துகிட்டு போட்டான். அப்போ இந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து இது எல்லாமே இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷனில் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்தியா போன்ற ஒரு மக்கள் தொகை, இதெல்லாம் ஒரு 10 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முன்னால் எங்கள் சிஸ்டர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குவோம், நல்லா இல்லைன்னா வந்து கூப்பிட்டு சொல்லுவோம், வந்து திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, காசு கொடுத்துட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்கம்மா. இதெல்லாம் சாத்தியமா இந்தியாவில் நான் நினச்சது. ஆனால் எங்கள் வீட்லேயே அது நடக்கும் பொழுது ஆஹா பரவாயில்ல, இந்தியா முன்னேறி விட்டது நினைக்கிறோம். ஸோ இது எல்லாமே எப்படி சாத்தியம் என்று சொன்னால் சட்டங்களின் மூலமாகத்தான் சாத்தியமாகிறது. இது இன்னும் தொழில்நுட்பம் வளர வளர, எப்படி வந்து கம்ப்யூட்டர் வர வர எல்லாம் சௌகரியமாக, இந்த செல்ஃபோன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உண்மையிலே ஒரு சிலரை தவிர மற்ற யாருமே செல்ஃபோன் பார்க்கல. ஒரு 1 2 3 ஒரு 6 7 பேர் தான் பார்க்குறாங்க எல்லோரும் செல்ஃபோனு. நிறைய பேர் செல்ஃபோன் பார்க்கும்போது நம்ம என்ன பேசுகிறோன்னு கூட அவங்களுக்கு புரியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோனில் எப்படி பல நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோமோ அதை விட மிக மோசமான 100 நல்ல விஷயம் இருந்தாலும் ஒரே ஒரு கெடுதல் இருக்கும் இந்த செல்ஃபோனில். அதைத்தான் வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள். அது போல தான் தொழில்நுட்பமும், ஃப்ராட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். நான் பெரிய ஃபேன் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு சொன்னேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டு ஃபேனுக்கு நான் வந்து 1000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தேன். நான் இன்னொரு கடைக்கு போனால் அதே ஃபேனை அதே மாடலை 800 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் ஒரு ஊரில். 1000 ரூபாய்க்கு வாங்கி என்னடா 800 ரூபாய்க்கு விற்கிறேன்னா, சார் விடுங்க சார், வேறு சார். என்னது வேறையா, என்னையா அப்படின்னா, சாமி நீங்கள் சும்மா போங்க சாமி. அப்புறம் பார்த்தா டூப்ளிகேட், டிட்டோ அதே போல். இதையெல்லாம் கேட்பதற்கே நாதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் முடியாது. இது எல்லாமே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத, அந்த சார் சொன்னது போல் எம்ஆர்டிபி ஆக்டை ரிப்பீல் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு, எம்ஆர்டிபி ஆக்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதான், நாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா களத்தில் நேரம் போய் குதிச்சிருவான். அவனே சுவமோட்டோ எடுத்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நீங்கள் அடுத்த வாரம் பாருங்கள், இன்னும் 1 மாதத்தில் இன்னும் ஒரு பெரிய ஒரு ராக்கெட் வெடிக்கும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இப்படி பல மாற்றங்களை, அது எந்த அரசாக இருந்தாலும், நான் சொன்ன 2012 2014 2010 இதெல்லாமே காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செயல்பட்டதுனால தான். நான் வந்து பெரிய அளவில் அரசியல்லாம் அதிகமாக நான் பேச விரும்பலை. ஆனால் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு மக்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த நுகர்வோருக்கு பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும், இதையெல்லாம் சிந்தனை செய்து எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 விஷயம் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் 3 விஷயம் அல்லது 2 விஷயம், தமிழ்நாட்டில் 2 விஷயம் சொல்லுவாங்க. இந்த ஆட்சி, ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், இது 2ம் மோசம். கோபார் சிங் டாக்ஸ் அப்படின்பாங்க ஜிஎஸ்டி. ஆனால் நான் சொல்கிறேன், கடந்த 10 வருடங்களில், அடுத்த நூற்றாண்டில், இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு மிக சிறந்த அற்புதமான அருமருந்தை கொடுத்திருப்பது என்று சொன்னால் அது ஜிஎஸ்டியும் டிமானிட்டைசேஷனும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு சீர்திருத்தம் இந்த நாட்டுக்கு வரவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு வெளிநாடுகள் நம்மை மதிக்காது, முதலீடுகள் வந்திருக்காது, நம்முடைய தொழில் முன்னேற்றம் அதிகரித்திருக்காது. இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறோம், ஏற்றுமதி இறக்குமதியை தாண்டி ஏற்றுமதி அதிக அளவில் சென்று கொண்டிருக்கிறது, வேலை வாய்ப்பு பெருகி கொண்டிருக்கிறது. இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது யாராலுமே. அதே மாதிரி பண மதிப்பிழப்பு, இந்த பண மதிப்பிழப்பிற்கும் ஜிஎஸ்டிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த 2ம் சேர்ந்துதான் இன்னைக்கு இவ்வளவு இந்த உலகமே கொரோனா நோய் தொற்றுக்கு பின் இந்த உலகமே மிகப்பெரிய பணவீக்கத்தில் மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டு கொண்டு ஒவ்வொரு நாட்டிலையும் பாருங்க, நான் சொன்ன இங்கிலாந்தில் 200 ரூபாய் பெட்ரோல். இந்த உலகமே மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. பல நாடுகள் தங்களுடைய இடங்களை இழந்து பொருளாதார ரீதியாக
பின்னோக்கி வந்து கொண்டிருக்கும் போது இந்தியா விரைவில் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக ஆகப் போகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஜிஎஸ்டியும் டிமானிட்டைசேஷனும் செய்த அந்த சாதனைகள். கோவிடுக்கு பிறகும் நாம் ஸ்திரமாக நிலையாக நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னா, வாடிக்கையாளர்கள் வாங்கும் சக்தி கோவிடுக்கு பிறகு அதிகரித்திருக்கிற ஒரே ஒரு நாடு உலகத்திலேயே இந்தியா தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாங்கும் சக்தி அதிகரித்திருப்பது அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதுதான் விஷயம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் தான் நான் பேசணும்னு நினச்சி தான் இதெல்லாம் பேசினேன். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் நுகர்வோருக்கான பாதுகாப்பு என்பது நுகர்வோரிடத்திலேயே இல்லை. உண்மையிலே சொல்லணும்னா அதை முதலில் பின்பற்ற வேண்டியது நுகர்வோர் தான். அதை இது போன்ற 50 வருடங்கள் ஆகியும் 50 வருடங்கள் ஆகிவிட்டாக இன்னும் தொடர்ந்து திரு புஷ்பவனம், திரு செல்வகுமார் போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்க அரங்கு இங்கே வேண்டும் நிறைய எதுவும் அரசியல் கூட்டம் இல்லை. ஆனாலும் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கேமராவில். அதை கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். பல இடத்துல அது மாதிரிலாம் ஆகிறதில்லை. அதான் இதை நீங்கள் அதை நாம் போடணும், செய்யணும். எல்லாவற்றுக்கும் முன்னாக ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இது முதல்ல சொன்னார், நம்ம புஷ்பவனம் சொன்னார். அதை நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் கூட அது குறித்து பேசினார். ரயில்வே துறை பற்றி பேசினார். புஷ்பவனம் அவருக்கு ரயில்வே துறை மேலே எவ்வளோ கோவம் இருக்குதுன்னு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஆனால் ஒன்று, ரயில்வே துறை ஒவ்வொரு வருடமும் 56,963 கோடி ரூபாய் மானியமாக பயணிகளுக்கு வழங்குகிறது. தன்னுடைய வருமானத்தில் 46 விழுக்காட்டை மக்களுக்காக செலுத்துகிறது. திருச்சி சிவா சொன்னது உண்மை. ரயில்வே துறையை லாபகரமாக உயர்த்த வேண்டும்னு சொன்னார். சார், 46% சப்சிடியாக கொடுத்தா எப்படி லாபகரமாக இயக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்க. உலகத்திலேயே 2வது அல்லது 1வது, 1வது அதிக தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு துறை ரயில்வே துறை. 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, 46,963 கோடி ரூபாய். ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 46 ரூபாய். 100 ரூபாய் வசூல் பண்ணோம் திருச்சியிலேருந்து சென்னைக்குன்னா ரயில்வே துறை 54 ரூபாய் தாங்க வாங்குது. அப்புறமா எப்படிங்க அது நான் அதை நான் புஷ்பவனம் சார் சொல்லலை, அவருக்கு தெரியும், ஆனாலும் சொல்ல மாட்டார். அதே போல் ரொம்ப வருத்தப்பட்டார் திருச்சி சிவா அவர்கள். என்னன்னு, பிஎஸ்என்எல் கரெக்ட், கிட்டத்தட்ட பிஎஸ்என்எல் பல லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம். பிஎஸ்என்எல் என்ன ப்ராப்ளம்? ஏன் மற்றவெல்லாம் 5G வந்துட்டான், 4G வந்துட்டான், பிஎஸ்என்எல் 4G கூட வரலன்னாங்க. அவர் நான் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு பார்லிமெண்டேரியன், ஒரு பாராளுமன்றவாதி திருச்சி சிவா அவர்கள். நம்முடைய திருச்சியிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பார்லிமெண்டேரியன்ஸ்லாம் அங்கே போய் அவங்க பேசுகிறதெல்லாம் நானே அவ்வளோ கேட்பேன். அந்த அளவிற்கு ஒரு தரவோடு பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். ஆனாலும் அரசியல் காரணங்களுக்காக அவருக்கு தெரிந்திருக்கும், தெரியாதெல்லாம் இல்லை. அவருக்கு நான் தெரியாதெல்லாம் சொல்ல மாட்டேன். திருச்சி சிவா சொல்லாது போய்விட்டார். இந்த மாதத்தோட அல்லது அதிகபட்சம் மார்ச் மாதத்தோட 3G பிஎஸ்என்எல்ல இருக்காது, 4G தான் வரப்போகுது. ஆல்ரெடி 4Gக்கான டவர்ஸ் எல்லாம் போட்டாங்க. பிஎஸ்என்எல்ல இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே பிஎஸ்என்எல்ல 5G ஐஐடியில் நானும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் முதல்ல இந்தியாவில் யூஸ் பண்ண 5G ஃபோனை யூஸ் பண்ணது நானும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை நாம் வைத்திருக்கிறோம், அரசு வைத்திருக்கிறது, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் காரணம் என்ன? பணம் இல்லை. ஏன் பணம் இல்லை?
இந்த பொதுத்துறை நிறுவனத்தை எல்லாம் சூறையாடி விட்டு பிஜேபி வந்தவொடனே நீங்கள் இது சரியா இல்லையா சார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? பொதுத்துறை நிறுவனங்களை நாங்கள் லாபகரமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். நான் கூட ஆர்இசி லிமிடெட் என்கின்ற ஒரு மகாரத்னா கம்பெனி பொதுத்துறை நிறுவனத்தினுடைய ஒரு அலுவல் சாரா இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனத்திற்கு மிகப்பெரிய லாபம் 14,000 கோடி ரூபாய் சென்ற வருடம் லாபம் அந்த பொதுத்துறை நிறுவனத்தில். எத்தனையோ பொதுத்துறை நிறுவனங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டு கொண்டு தான் இருக்கின்றன. இன்றைக்கி அவங்க ஷேர் மார்க்கெட்டில் போய் பாருங்கள், ஆர்இசி ஆகட்டும், கெயில் ஆகட்டும், செயில் ஆகட்டும், ஓஎன்ஜிசி ஆகட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. பிஎஃப்சி ஆகட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ன்றது ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் அது வந்து நல்ல லாபகரமாகத்தான் போய்கொண்டிருக்கு. இது எல்லாமே ஒரு சிறந்த நிர்வாகத்தின் மூலமாகத்தான் நடத்த முடியும். மற்றபடி கல்வி, பொதுப்பட்டியல் இதையெல்லாம் நான் பேசுவதற்காக இங்கு வரவில்லை. அது இன்னொரு மேடையில் நான் உறுதியாக அதை பொறுத்து இதே திருச்சியில் நாம் வந்து பேசலாம். ஆனால் இன்றைக்கு கல்வி என்பது ஒரு மிக முக்கியமான துறையாக இருக்கிறது. ஒரு நாட்டில் கல்வியும் மருத்துவமும் அரசிடம்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிலை மாறி போய் இன்றைக்கு கல்வியும் சுகாதாரமும் தனியார் வசம் என்றைக்கோ போயிடுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த 50 வருடங்களில் கல்வி தனியார் துறைக்கு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. மருத்துவத்தில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழகம்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மருத்துவத்தில் இந்தியாவில் சிறந்த இடம் பிஹெச்சி பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. உண்மையிலே மிக சிறந்த அளவில் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் காலத்திற்கேற்ப மாற வேண்டும். நாம் ஒரு காலத்தில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் படிக்கணும்னு நினச்சோம், நம்ம பசங்களை அனுப்பணும்னு நினச்சோம். ஒரு காலத்தில் நம்ம இங்கிலாந்தில் போய் படிக்கணும்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய பல்கலைக்கழகத்தை இந்தியாவிலே நிறுவ வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கிஃப்ட் சிட்டியில் போய் பாருங்கள், நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா பொருளாதார ரீதியாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அதற்கேற்றாற்போல் சட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாமே நம்மை போன்ற நிறுவனங்கள், நம்மை போன்ற இந்த குழுக்கள், இங்கே ஒரு சில பேர் தான் இருந்தாலும் புஷ்பவனம் அவர்கள் சொன்னது போல இந்த யூடியூப்பில் எல்லாமே பதிவாகி கொண்டிருக்கின்றன. பல லட்சக்கணக்கான மக்கள் வருங்காலத்தில் இதை பார்ப்பார்கள். உறுதியாக சட்டங்கள் இந்த நுகர்வோர் பாதுகாப்புக்காக இயற்றப்படுகின்றன. அதை பின்பற்ற வேண்டியது நுகர்வோரின் கடமை. அதை செயல்படுத்த வேண்டியது, இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டியது மாநில அரசுகளுடைய கடமை மற்றும் பொறுப்பு என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு மாலை வேளையிலே அவர் சொன்னது போல எங்களுடைய கட்சி தேர்தல்கள் மிகப்பெரிய ஒரு அளவில் நடந்து கொண்டிருக்கிற, அவ்வளவு பிஸியாக இருந்தாலும் கூட கடந்த ஒரு வாரமாக நான் அவ்வளவு ஒரு டென்ஷனில் இருந்தேன். இன்றைக்கி இங்கே வந்து உங்களிடையே நான் பேசியது எனக்கு ஒரு மன நிம்மதியை அளித்திருக்கிறது. மீண்டும் திருச்சியில் உங்களுடன் உரையாற்றுவேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த வேல்யூபிள் ஸ்பீச். மிக அரிய கருத்துக்களை நம்மிடம் வைத்து சென்றிருக்கிறார் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். அவர் ஃபோன்லேயே கேட்டார், இது என்ன டிபேட்டு மாதிரியா, ஒவ்வொரு செஷனுக்கு 2 பேர் போட்டிருக்கீங்களேன்னு. இது டிபேட் இல்லை, அவர் கருத்துக்களை 2 விதமான கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு பற்றி பேசிட்டுமானாரு. சொன்னேன். அதனால தான் அவரோட ஃபோக்கஸ் வாஸ் ஆன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸை நிறையா பேசிட்டார் அவர். நமக்கு அது தேவைப்படுறது தான். ஏன்னா நம்மளோட டிரான்சாக்ஷனில் மறுபக்கம் அதையும் சொன்னார். கன்சியூமர் எவ்வளவு அவேர்னஸாக இருக்குன்னு சொன்னார். இதில் சில விஷயங்களை மட்டும் அவருக்கு, எனக்கு ரயில்வேஸ் மேலே கோபம் கிடையாது, ஆனால் ரயில்வேஸை ஆழ்ந்து 1988 படித்து கொண்டு வருகின்றேன். அந்த சப்சிடிங்கிறது ஒரு தவறான கருத்து. எப்படின்னா, ரயில்வேஸ் இன்எஃபிஷியன்ட்னால நிறைய தண்ட செலவு பண்ணிகிட்ருக்குறது. அதுக்கெல்லாம் சேர்த்து கணக்கு போடுறாங்க. பர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தா 2-3 உதாரணம் மட்டும் சொல்கிறேன்.
உங்களுக்கு கார்டு பிரிண்டிங் ப்ரெஸ் நினைவு இருக்கா? ரயில்வேல டிக்கெட் வாங்கியிருக்கீங்களா மிந்தி? இந்த சைஸுக்கு ஒரு கார்டு கொடுப்பான் தெரியுமா, டிக்கெட்டுன்னு? ப்ரௌன் கலர் கார்டு. அது நிறுத்தி எவ்வளோ வருஷம் ஆகுது? ஆனால் அது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு இன்னும் நடக்கிறது. அந்த கார்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு இன்னும் புனேல நடக்கிறது. அதுக்கு ஸ்டாஃப், அதுக்கு சம்பளம். இந்த ரயில்வே சலூன் வர தெரியுமா, ஜெனரல் மேனேஜர் தனியாக வருவார். அந்த சலூன் வரத்துக்கு 1 லட்சம் ரூபா ஆகும். அது பிரிட்டிஷ்காரன் அவன் வசதிக்காக பண்ணது. அவர் 3000 ரூபாவில் சென்னை திருச்சி ஃப்ளைட்டில் வந்துட்டு போயிடலாம். இன்ஸ்பெக்ஷன் போகிறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் ட்ராலியில் போயிடலாம். ரயில்வே ஸ்கூல்ஸு எப்படி வந்தது? ரயில்வேஸ் வந்து ஸ்கூல் இல்லாத இடத்துக்கெல்லாம் ரயில்வே போச்சு முன்னாடி. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் வேணும்ல அவங்க பள்ளிகளுக்கு. அதனால் ரயில்வே எங்கே போச்சோ அங்கே ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஸ்கூல்ஸ். ரயில்வே ஸ்கூல் யாரும் போகிறதே இல்லை, ஆனால் ஸ்கூல்ஸ் இருக்குது. ரயில்வே குவார்ட்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா? பொன்மலைக்காரங்க டிலாபிடேட்டட் கண்டிஷன், எப்போ இடிஞ்சு விழுமோன்னு இருக்கு. நோபடி வாண்ட்ஸ் டு லிவ் இன் ரயில்வே குவார்ட்டர்ஸ். ஆனால் எல்லா ஊர்லேயும் இது மாதிரி 100 விஷயங்கள் இருக்குது. இதை கலைஞ்சாலே ரயில்வே லாபகரமாக ஓட்டும். ரயில்வே லாபகரமாக ஓட்ட முடியாதுன்னு இல்லை சார். சுனில் குமார் இஸ் ஓஎஸ்டி, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. லாலு பிரசாத் ரயில்வே மினிஸ்டராக இருக்கும்போது அவர் ஓஎஸ்டியாக இருந்தார். அவர் ஒரு பீரியடில் தான் ரயில்வேஸ் 25,000 கோடி லாபம் வந்தது. சப்சிடிங்கிற பேச்சே இல்லை, 25,000 கோடி லாபம் வந்தது. அவர் எப்படி பண்ணார்னா, இந்த குட்ஸ் ட்ரெயினை அகலத்தை அப்படி ஆகி உயரத்தை கொஞ்சம் நீட்டி அந்த மெயின்டெனன்ஸை ஓடும்போதே பண்ணி, ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து 7 டேஸில் திருப்பி பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னா அதை 4 நாளில் பயன்பாட்டுக்கு வர மாதிரி பண்ணி, ஸோ நம்பர் ஆஃப் குட்ஸ் ட்ரெயின்ஸ் இன்க்ரீஸ்ட். இது மாதிரிலாம் யோசித்து பண்ணார். ஆனால் பல அரசியல் காரணங்கள் இருக்கார். நான் ரயில்வேல எல்லா கவர்மெண்ட்டையும் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். மம்தா பானர்ஜி வந்து ரயில்வேஸ் இஸ் ஒன்லி ஃபார் சோஷியல் வெல்ஃபேர், லாபமே எதிர்பார்க்கக்கூடாதுலாம் சொன்னாங்க. லாலு பிரசாத் வந்து லாபகரமாக நடக்கும்னு சொன்னார். அது மாதிரி பல இது இருக்குது. அதில் என்னென்னா இந்த ஆப்ரேஷன் ரேஷியோ அதை குறைச்சாலே இந்த சப்சிடிங்கிற விஷயமே வராது. இதெல்லாம் இன்னொரு சமயத்தில் விரிவாக பேசலாம் நம்ம. அப்புறம் 5 ஜோன்ஸ் தான் இருந்தது, எஃபிஷியண்ட்டாக இருந்தது. 17 ஜோன்ஸாக ஆக்கினாங்க. ஏன்னா 17 ஜெனரல் மேனேஜர், 17 அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், 17 டெப்டி ஜெனரல் மேனேஜர், 17 × 4 டிஆர்எம்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சௌரியம். அதனால் எஃபிஷியன்சி 1% கூட நான் சொல்லலை சார். பிபேக் ராய் அண்ட் குர்ச்சரன் தாஸ் கமிட்டி ரிப்போர்ட் சொல்லுது இதெல்லாம். அதனால் சீர்திருத்தங்கள் நிறையா அவசியம் இருக்குது. அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப அரிதான கருத்துக்களை சொன்னால் நம்மளை சிந்திக்க வச்சுருக்கார் நிறையா. நம்ம அதை பற்றி சிந்திக்கணும். மேலே அடுத்ததுக்கு பிஎஸ்என்எல் பற்றி சொன்னார் அவர். அதுக்கு நல்ல பதில் சொல்லிட்டார். 4G வந்துட்டுருக்குன்னு. அதை அடுத்து 5G கேட்டு நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்கார் அவர். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி நீங்கள் வந்து பேசினதுக்கு. கடைசியில் வாட்டர் தேங்க்ஸ் அதையும் நானே சொல்லிடுறேன். முதல் தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். அந்த 60 பேரோ 70 பேரோ கடைசி வரையிலும் இருந்து ஆரம்பத்தில் நல்லா கூட்டம் இருந்தது. கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்தது வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்ததுக்கு இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி சமூக சேவையில் யாருமே ஆர்வம் காட்டுறதில்லை. வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அப்படின்னு கொஸ்டின் தான் முதல்ல கேட்குறாங்க. உங்களுக்கு இதனால் ஒரு பலன் இல்லைன்னா யாரும் வரதில்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த ஜெனரேஷன் தயாராகிட்டுருக்கு. அடுத்ததாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது, நான் வந்து மாவட்ட ஆட்சியர் நமக்காக இந்த ஹாலுக்கு ஒரு சலுகையை கூட கொடுத்துருக்கார், 10,000 ரூபா. அப்புறம் மைக் அரேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்.
எக்கோ அடிக்குமா எப்படி வரணும், ரொம்ப நல்லா வேலை செஞ்சது, எல்லாம் நல்லா கேட்டதில்லை. அதனால் அந்த மைக்கரைச்சு மணிவண்ணன் அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் மணிவண்ணன் வீடியோவெல்லாம் எடுத்தது ரொம்ப நன்றி. எங்கள் ஆர்கனைசிங் கமிட்டி ஒவ்வொருத்தரும் கடும் உழைப்பு. ஒரு 20 நாளாக இனிமேல் யாராவது ஒன் மேன் ஷோ சொன்னால் அது சுத்த பேத்தலாக தான் இருக்கும். அவ்வளவு ஒரு கூட்டு முயற்சி ரொம்ப நல்லா நடந்தது. சில குறைகள் இருக்கலாம், இருக்குது, பட் அது நம்ம கடந்து தான் போகணும். விஐபிஸை நல்லா கவனித்து கெஸ்ட்டை நல்லா கவனித்து அனுப்பிச்சிட்டோம். அவங்கவுங்களுக்கு சரியான இதில் புக் பண்ணி அவங்க கடும் உழைப்பினால தான் இந்த சாத்தியமாச்சு. அதுவும் நம்ம 2 பிரிண்டர்ஸ் சொன்ன டயத்துக்கு ரொம்ப ஷார்ட் டயத்தில். சார் நாங்கள் 50 வருஷம் அவருக்கு பை கொடுத்தீங்களா திருப்பதி நாராயணன்? சார் நாங்கள் 50 வருஷ நடவடிக்கைகளை ஒரு புஸ்தகமாக போட்டிருக்கோம். காலம்பரம் அதை ரிலீஸ் பண்ணாங்க. அது உங்களுக்கு காப்பி வரும், லெஷேரியாக படிச்சு பாருங்கள். அது மாதிரி திரு செல்வராஜ் அவர்களுக்கும் கொடுங்க. இந்த ஒரு ஏற்கனவே அடித்து வச்ச மெட்டீரியல் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 நாளில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த எஸ்ஆர் சயின்ஸ் அவங்கள பேனர்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப குறுகிய நேரத்தில் நமக்காக பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் நம்ம லஞ்ச் வந்து புது மாதிரியாக சுக்குமல்லி காஃபி, மிக்சட் பட்டாணி, அதெல்லாம் தான், இந்த ரெகுலர் காஃபி கிடையாது. அந்த இவர் கேட்குறாரு சாத்விக் முரளின்னு, என்ன சார் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த காஃபி பிஸ்கட்லாம் கொடுத்துட்ருப்பீங்க, சுக்குமல்லி காஃபின்னு ஹெல்த்தியாக கொடுங்க சார் அப்படிங்கிறாரு. அதனால் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தூதுவளை சூப்பும் காத்துட்ருக்கு. நாங்கள் தான் டிலே பண்ணிட்டேன் இதனால். அது மாதிரி அந்த ஏற்பாடும் நல்லா நடந்தது, ஒரு குறையும் இல்லாமல் நடந்தது. அதனால் பத்திரிகைக்காரங்களும் கர்டன் ரேசர் மாதிரி இப்போ யாராவது பத்திரிகைக்காரங்க இருக்கலாம்னு தெரியல. பாலா இல்லையா? ப்ரெஸ் யாராவது இருக்காங்களா? ரைட், சேகர் அவர் நம்பாள். அதனால் பத்திரிக்காரங்க கர்டன் ரைஸ் அனுப்ப இன்றைக்கி காலம்பரை தினமலரில் ஒரு பேட்டியும் போட்டிருந்தாங்க டு மார்க் திஸ் ஒகேஷன். அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம 50 வருஷம் நடத்தியே இருக்க முடியாது. நம்ம ஒருத்தர் இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால் சொசைட்டிக்கு என்ன பண்ணணும், எல்லாம் ப்ரெஸ் மூலமாக தான் திருச்சி. இப்போ தான் சோஷியல் மீடியாலாம் வந்திருக்கு. அப்போது ப்ரெஸ் மூலமாக தான் நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஆதரவு இல்லாமல் நடத்திருக்க முடியாது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனும் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கருத்தரங்கத்துக்கும் அவங்க சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம். அவங்களுக்கும் அட்வான்ஸாக நன்றி தெரிவித்து, இவங்கெல்லாம் ரொம்ப எம்சி பண்ணி வெல்கம் சொன்ன திரு விருந்தாரமணன், ப்ரேயர் சொன்ன திரு மிஸ் ஷாமினி, சான்ஸ்கிரிட்டில் ரொம்ப அழகாக கட் பண்ணியாச்சோ அதை, சான்ஸ்கிரிட்டில் ரொம்ப அழகான மாப்பலேஷு கர்மநேவ அதிகாரஸ்து மாப்பலேஷு கதாச்சனா அந்த ஸ்லோகம்லாம் சொல்கிறதா இருந்தாங்க. அவர் திரு நேரு அவர்கள் வந்து ரொம்ப அவர்கிட்ட அவசரப்படுத்துகிறார். நாங்கள் 9:15 ஆரம்பிக்கிறத அவர் 8:45 வரேங்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பர்சுவேட் பண்ணி அவர் 9:10 வர சொன்னோம். அப்படியும் வந்து அவசரமாக ஏதோ ஒரு முக்கியமான இதுக்கு அவர் மாட்டிக்கிட்டார் போல, ஒரு பெரிய காரியமோ என்னமோ, உடனே போகணுன்னு சொல்லிட்டு, அதனால் அவர் வந்து வெல்கமே நானே கொடுத்துக்கிறேன், நானே பேசிக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டார். அந்த அளவு கூட அவரால் இருக்க முடியல. அதனால் நாங்கள் ப்ரேயரை கொஞ்சம் பாதி கட் பண்ணிட்டோம், தமிழ்தாய் வாழ்த்தோடு நிறுத்திட்டோம். அது மாதிரி அவங்க சொன்னாங்க, எல்லா ராப்பர்ட்டியர் மாதிரி நோட்ஸும் எடுத்திருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட் இந்த ஆடியோ. வீடியோ வந்தோன்னா உங்களுக்கு அது பாப்பா கட் பண்ணி யூடியூப்பில் போடுறோம். ஸோ இந்த கருத்தரங்கத்தை நடத்தி இந்த 50 ஆண்டு விழாவை வெற்றிகரமாக நிறைவு பெற்ற செய்திக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. ஜனகணமன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப் சிந்து குஜராத் மராத்தா திராவிட உட்கல பங்க
तव शुभ नामे जाहे, तव शुभ आशीष माहे, गाहे तव जय गाता। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय जय